5 விதமான சாப்பாடு உள்ளது. விலை 30 ரூபா மட்டுமே. விலையும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எனக்கு இந்த கடை 20 வருஷமா தெரியும். நான் இந்த கடைக்கு வந்து ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். இந்த கடை வந்து 35 வருஷமா இருக்குது. இந்த வெரைட்டி ரைஸ்லாம் போட்டுருக்காரு, கம்மியான ரேட்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான், 30 ரூபா தான். 30 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து உள்ள குவான்டிட்டி இருக்கு. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கு, விலை 30 ரூபா தான், கம்மியாக இருக்கு. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு பேக்கரியில் 5 வகையான வெரைட்டி ரைஸஸ் வெறும் 30 ரூபாய்க்கு வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கடையில் வெரைட்டி ரைஸ் மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பஜ்ஜி, போண்டா, பக்கோடா இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கடையோட பேர் சரஸ்வதி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நெல்லித்தோப்பு சிக்னல் பக்கத்தில் மசூதிக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து வெரைட்டி ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் அதெல்லாம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வாங்குவோம். அதே மாதிரி ஸ்வீட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து மில்க் ஸ்வீட்டில் இந்த பால்கோவா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க போடுறது. அதுக்கப்புறம் இந்த ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் வந்து இந்த பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி அதெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவோம். விலையும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நான் இங்கே தான் வந்து வாங்கியிருக்கோம். இங்கே வந்து தக்காளி சாதம், புளி சாதம், புளி ரைஸ் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நான் இந்த கடைக்கு வந்து ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். இங்கே பொருள்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நல்லா இருக்கும், வாங்கிட்டு இருக்காரு ரெகுலராக. அது இல்லாமல் ஆன்லைன் இப்போ திடீர்னு வந்து இந்த வெரைட்டி ரைஸ்லாம் போட்டுருக்காரு, கம்மியான ரேட்டில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்கே வெரைட்டி ரைஸு அந்த இப்போ ஸ்நாக்ஸ் பஜ்ஜி தான் வாங்க வருவேன். நான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன். டேஸ்ட் வைஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து பாருங்கள். ரேஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மி, 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு ஆள் லிமிட்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது கரெக்டாக ஒரு ஆளுக்கு. நான் இன்றைக்கி வாங்க வந்து புளிசாரை வாங்க வந்துருக்கேன், பஜ்ஜி போண்டா வாங்கலாம்னு வந்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து நெல்லித்தோப்பு சிக்னலில் சரஸ்வதி ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ரெகுலராக வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குவோம். இப்போ புதுசாக அவங்க வந்து வெஜிடேபிள் ரைஸு, லெமன் ரைஸு, கேர்ட் ரைஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புளி சாதம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க புதுசாக. இவங்ககிட்ட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸில் வந்து ஆனியன் பக்கோடா நல்லாயிருக்கும். அப்பப்போ நான் வந்து வீட்டுக்கு ரெகுலராக ஆனியன் பக்கோடா வாங்குவேன். அதே மாதிரி பஜ்ஜி ஐட்டம் போடுவாங்க, எல்லாமே பியூர் வெஜ்ஜி தான். இவங்ககிட்ட வந்து வாழைக்காய் பஜ்ஜி நல்லாயிருக்கும். இப்போ வெரைட்டி ரைஸ்ன்றதுனால ஒரு முறை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான், 30 ரூபா தான். 30 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து உள்ள குவான்டிட்டி இருக்குது. தயிர் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். தயிர் சாதம் நல்லா இருந்தது. புளி சாதமும் ப்ளஸ் ஆனியன் போண்டாவும் வாங்கலான்னு வந்துருக்கிறேன். நான் இப்போ வாங்குறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் பக்கம் வந்தீங்கன்னா சரஸ்வதி ஸ்வீட் ஸ்டால்னு இருக்கும் பேக்கரி, நீங்கள் அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அதுக்கப்புறம் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. எனக்கு இந்த கடை 20 வருஷமா தெரியும். நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வருவோம், நல்லா தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நிறைய வெரைட்டி ரைஸஸ் இருக்குது. இன்றைக்கி நான் தக்காளி சாதம் வாங்கியிருக்கேன். தக்காளி சாதம் நல்லா தான் இருக்குது. நான் இங்கே ரெகுலராக வந்து வாங்கிட்டு இருப்போம். வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குது. விலை 30 ரூபா தான், கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை வந்து 35 வருஷமா இருக்குது. நானும் 35 வருஷமா இந்த ஏரியாவில் வேலை செய்கிறேன். இன்னைக்கு வந்து நான் தக்காளி சாதம் கேட்டேன். விலை குறைவாக தான் இருக்குது. சாப்பாடே 30 ரூபா தான், ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும். காரம், புளி, உப்பு எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லோரும் வந்து இந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்டு பாருங்கள்.
வணக்கம். என் பேர் தட்சிணாமூர்த்தி. எங்கள் கடையோ சரஸ்வதி ஸ்வீட் ஸ்டால் அண்ட் பேக்கரி, மெல்லினூர் மெயின் ரோடு, அருகில் மசூதிக்கு ஏற்றப்பல அந்த கடை அமைந்து உள்ளது. நம்ம கடை காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம கடையில் ஸ்வீட்டு கார வகையில் உள்ளது, 5 விதமான சாப்பாடு உள்ளது. விலை 30 ரூபா மட்டுமே. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் சேர்ந்தவன். பாண்டிச்சேரிக்கு வேலை தேடி வந்தேன். ஒரு மாதம் மூலிமா வேலையை கற்றுக்கிட்டு அந்த கடையை 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். நம்ம கடையில் ஸ்வீட்டு வகை கார வகை போடுறோம். பஜ்ஜியில் 2 வகை போடுறோம், மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. நம்ம கடையில் 2 வகையான பகடா போடுறோம், காலிஃப்ளவர் பகடா, ஆனியன் பகடா, மெது வடை, மசாலா வடை. இது கூட பஜ்ஜி போண்டா போடுறோம். நம்மக்கிட்ட 5 வகையான சாப்பாடு இருக்குது. புளி சாதம், லெமன் சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், 5 வகையான சாப்பாடு உள்ளது. விலை 30 ரூபா மட்டுமே. நம்ம கடையில் ஸ்வீட் ஐட்டம் கார ஐட்டம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. வர கஸ்டமருங்க வந்து அன்பாக சொன்னாங்க, இந்த கடையில் வெரைட்டி ரைஸ் போட்டால் நல்லா இருக்குமே, நீங்கள் போட்டால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல யாருமே போடலையே, நாங்கள் ரொம்ப தூரம் தேடி அலையிறதா இருக்குது, நீங்கள் போட்டால் நல்லா இருக்குன்ற ஆசையில் எதிர்பார்க்குறோம், போடுங்கன்னாங்க. கஸ்டமர் சொன்ன ஆதரவான வார்த்தையை வச்சு ஆரம்பித்தோம். இது வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இன்னமும் நல்லா போகுன்ற எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கடையில் ஸ்வீட்டு காரம் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதா சிறந்த முறையில் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். இது வரைக்கும் 30 வருஷமாக ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இனிமேலும் ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.